மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 91. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். ஏசாயா 30:15. நான் சந்தோஷமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தைகளில் உள்ள இந்த அமைதியை, இளைப்பாறுதலை அடைவதற்கான திறவுகோலை கர்த்தர் அருளுகின்றார். உண்மையில் சந்தோஷமும் அமெரிக்கையின் ஆவியுமே அமைதியின் இரகசியமாகும். பொறுமை, தேவனுடைய சித்தத்திற்கு அன்புடன் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்துதல், அவருடைய அன்பிலும் பராமரிப்பிலும் மற்றும் அவருடைய வழிநடத்தும் ஆலோசனையிலும், நன்மைக்கு ஏதுவான வழிநடத்துதலும் உள்ள ஞானத்திலும் நம்பிக்கை வைத்தால் ஆகிய பண்புகளை விருத்தி செய்வதும், தீமையான பெயர்கள் மற்றும் நற்சாட்சிகள் பெற்றுக்கொள்வதின் மத்தியிலும் அல்லது சாதகமான அல்லது சாதகம் இல்லாத சூழ்நிலைகளின் மத்தியிலும் இந்த ஓட்டத்தை விடாமுயற்சியுடன் தொடர்வதுமே சாந்தமாய் இருத்துதலாகும். தேவனுடைய அன்பார்ந்த பிள்ளைகள் கிறிஸ்துவின் சந்தோஷமும் அமெரிக்கையின் ஆவியையும் பெற்றுக்கொள்ள அதிகமாய் நாடி தேவனுடைய வழிநடத்துதல்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வழிநடத்துவதற்கு நடந்து அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொள்கிற அனைவருக்கும் அவர் மாத்திரமே அருளுகிறதும் அருள் விரும்புகிறதுமான பலத்தினால் தரிப்பிக்கப்பட்டிருப்போமாக என்பதே. ஆமென்.